ரயில் என்ற சாதனையை படைத்த ரயில் எது தெரியுமா? மேற்கு ஆஸ்திரேலியாவின் ரயில் பயண வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் அமைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக நீளமான ரயில் இங்கே இயக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஜூன் 21, 2011 அன்று யாண்டி கானில் இருந்து போர்ட் ஹெட்லேண்ட் வரை ஓடியது மற்றும் 170 மைல்கள், அதாவது 273.6 கிலோமீட்டர் ஒரே ஓட்டுநரால் இயக்கப்பட்டது. முழு பயணமும் முடிவடைய 10 மணி நேரம் 4 நிமிடங்கள் ஆனது. சில முக்கிய விவரங்கள் இங்கே. உலகின் மிக நீளமான ரயில் மேற்கு ஆஸ்திரேலியாவில் இயக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஜூன் 21, 2011 ஆண்டு அன்று யாண்டி கானில் இருந்து போர்ட் ஹெட்லாண்ட் வரை ஓடியது. மேலும் 170 மைல்கள், அதாவது 273.6 கிலோமீட்டர் ஒரே ஓட்டுநரால் இயக்கப்பட்டது. முழு பயணமும் முடிவடைய 10 மணி நேரம் 4 நிமிடங்கள் ஆனது. இந்த ரயிலின் மொத்த நீளம் 7.29 கிலோமீட்டர், அதாவது 4.53 மைல். இது இதுவரை இருந்ததிலேயே மிக நீளமான ரயிலாக கருதப்படுகிறது. இது 682 வேகன்களை கொண்டிருந்தது. 82,000 மெட்ரிக் டன், அதாவது 181 மில்லியன் பவுண்டுகள் இரும்பு தாதுவை சுமந்து சென்றது. இது 402 சுதந்திர தேவி சிலைகளுக்கு சமமான எடையை கொண்டுள்ளது. இதுவே ஒரு சாதனையாகும். இதை இயக்க 8 ஜெனரல் எலக்ட்ரிக் டீசல் என்ஜின்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் மொத்த எடை கொள்ளளவு 99,734 மெட்ரிக் டன்கள், அதாவது 219.8 மில்லியன் பவுண்டுகள். இது உலகின் மிகப்பெரிய ரயிலுக்கான சாதனையையும் படைத்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை ரயில் தொழில்நுட்பம் மற்றும் தளவாடத் துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக மாறியுள்ளது. முக்கிய செய்திகள் மற்றும் நேரடி செய்தி புதுப்பிப்புகளுக்கு எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் செய்யவும் அல்லது ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் எங்களை பின்தொடரவும். www.always4u.in இல் சமீபத்திய பொழுதுபோக்கு, ஜோதிடம், ஆன்மீகம், இரயில்வே, மேட்ரிமோனி, பணநிர்வாகம், மார்க்கெட்டிங் செய்திகளைப் பற்றி மேலும் படிக்கவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.